இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அழைக்கும் அன்பை அறிந்த இதயம், உயிர்த்தாண்டவரை சந்திக்கும் வாழ்வு, இந்த அற்புதமான செயல்களையே இன்று வார்த்தை எண்பித்து காட்ட விளைகிறது. ஆக நம்ம இறைவன் அழைக்கும் போது அந்த அன்பை அறிந்து கொள்ளுகிற இதயமாக வாழுகிறோமா? மகதலா மரியா ஆண்டவரை சந்தித்த அற்புத நிகழ்வை நமது வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வார்த்தை நிறைவாக அழைக்கிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். நான் என் உள்ளம் விரும்புகிறவரை தேடினேன், அவரை கண்டடைந்தேன், இனி அவரை விட்டு பிரியேன் என்று முதல் வாசகத்தில் அற்புதமான வரிகள் வருகிறது. அன்பு உள்ளங்களே, இன்றைய இறை வார்த்தை இரண்டு அழகான தேடல்களை நமக்கு காட்டுகிறது. இனிமைமிகு பாடல் நூலில் மணவாட்டி தனது அன்புக்குரியவரை இரவு முழுவதும் தேடி சென்று கண்டடைகிறார். யோவான் நற்செய்தியில் மகதலா மரியா உயிர்த்தாண்டவரை தேடி கல்லறை செல்கிறார். இரண்டிலும் பொதுவான உண்மை ஒன்று: உண்மையான அன்பு தேடாமல் அமைதியாக இருக்காது. புனித மகதலா மரியா இயேசுவின் சிலுவை அடியிலும் அடக்கத்திலும் உயிர்ப்பிலும் உறுதியாக இருந்த ஓர் முதல் சீடர்களில் ஒருவர். மற்றவர்கள் பயந்து விலகிய போது அவர் அன்பால் நிலைத்திருந்தார். அதனால் தான் உயிர்த்தாண்டவர் முதலில் தம்மை அவருக்கே வெளிப்படுத்தினார். தேடும் இதயமே இறைவனை காணும். இன்றைய உலகில் மக்கள் பலவற்றை தேடுகிறார்கள்: பணம், பதவி, புகழ், சமூக ஊடக அங்கீகாரம், வசதியான வாழ்க்கை. ஆனால் இவற்றின் நடுவில் மன நிம்மதி பலருக்கு இல்லை. காரணம், நாம் தேட வேண்டியவரை விட தேடக்கூடாதவற்றையே அதிகமாக தேடுகிறோம். மகதலா மரியா கல்லறையில் அழுதார். ஆனால் அவர் அழுகை நம்பிக்கையற்றதல்ல, அன்பின் அழுகை. அந்த அன்பை ஆண்டவர் வீணாக்கவில்லை. மரியா என்று பெயரால் அழைத்தார். அந்த ஒரு வார்த்தை அவரது துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றியது. இன்றைய வாழ்க்கைக்கான ஒரு சிந்தனை என்னவென்றால், பல குடும்பங்களில் உறவுகள் உடைகின்றன. காரணம், ஒருவரை ஒருவர் உண்மையாக தேடுவதில்லை. கைபேசியில் 1000 தொடர்புகள் இருந்தாலும் இதயத்தில் உண்மையான உறவுகள் குறைகின்றன. இறைவனும் நம்மை தினமும் பெயரால் அழைக்கிறார். ஆனால் உலகத்தின் சத்தத்தில் அவரது குரலை நாம் கேட்க மறந்து விடுகிறோம். ஒரு நிகழ்வை சொல்றேங்க. ஒரு முதிர்ந்த தாய் முதியவர் இல்லத்தில் இருந்தார். அவரது மகன் வெளிநாட்டில் உயர்ந்த பதவியில் இருந்தான். மாதந்தோறும் பணம் அனுப்பினான். ஆனால் பல ஆண்டுகளாக வந்து பார்க்கவில்லை. ஒரு நாள் அந்த தாயிடம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது அவள் கூறியது, எனக்கு பணம் வேண்டாம், என் மகனின் முகம் வேண்டும். இதே போல இன்னும் நம்மிடமிருந்து சடங்குகளை மட்டும் எதிர்பார்ப்பதில்லை, நம்முடைய இதயத்தையே எதிர்பார்க்கிறார் இறைவன். ஆக புனித மகதலா மரியாவின் வாழ்க்கை பாடம் என்னன்னா, பாவத்தின் இருளிலிருந்து அருளின் ஒளிக்கு வந்தார். இயேசுவை இறுதி வரை நேசித்தார். உயிர்த்தாண்டவரின் முதல் சாட்சியாக மாறியவர். துக்கத்தை நற்செய்தியாக மாற்றியவர். அதனால்தான் திருச்சபை அவரை அப்போஸ்தலர்களுக்கே அப்போஸ்தலர் என்று சிறப்பிக்கிறது. ஆக இறைவனை தேடும் இதயம் ஒருபோதும் ஏமாற்றம் அடையாது. அன்போடு காத்திருப்பவர்களுக்கு இறைவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். உயிர்த்த ஆண்டவரை சந்தித்தவர் அமைதியாக இருக்க முடியாது, அவர் சாட்சியாக மாறுவார். கண்ணீரை நம்பிக்கையாக மாற்றும் வல்லமை உயிர்த்த கிறிஸ்துவுக்கே உண்டு. அன்பானவர்களே, இன்றைய உலகம் பலவற்றை தேடுகிறது. ஆனால் உயிருள்ள ஆண்டவரை தேடும் இதயங்களே உலகத்தை மாற்றுகிறது. மகதலா மரியாவை போல நாமும் ஆண்டவரை அன்போடு தேடுவோம். அவர் நம்மையும் பெயரால் அழைப்பார். நம் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவார். நம்மை அவரது உயிர்ப்பின் சாட்சிகளாக உலகிற்கு அனுப்புவார். இறைவனை தேடும் இதயம் இறைவனின் அன்பை அனுபவிக்கும். இறைவனின் அன்பை அனுபவிக்கும் இதயம் உலகிற்கு உயிர்ப்பின் சாட்சியாக மாறும். ஜபிப்போம். இறைவா, உமது அன்பின் சாட்சிகளாக மாறி எங்கும் மகதலா மரியா போல உயிர்த்த ஆண்டவரின் சாட்சியாய் வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.